குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டரு, டுவல் நேச்சர் ஆஃப் லைட். டுவல் நேச்சர் ஆஃப் லைட் அண்ட் ரேடியேஷன். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் என்ன பற்றி படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஃபோட்டான்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. ஃபோட்டான்ஸ் ஆர் சார்ஜ்லெஸ் மாஸ்லெஸ் பார்ட்டிகிள்ஸ். அவங்களோட ரெஸ்ட் மாஸ் வந்து 0. அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனர்ஜி பேக்கெட்ஸ் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவீங்க. ஒரு லைட்டோட எனர்ஜி எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா பை நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ப்ரெசென்ட் இன் இட், ரைட்? ஸோ உங்களுக்கு தெரியும் E is directly proportional to frequency-ன்னு ஈக்குவேட் பண்ணும்போது E is equal to hν வரும், where h is your Planck's constant, இல்லையா? வேல்யூ ஆஃப் h வந்து 6.634 into 10 power 626 into 10 power minus 34 ஜூல் செகண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா எனர்ஜி அதிகமாக இருக்கும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கம்மினா எனர்ஜி கம்மி. ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ்க்கும் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா E is equal to nhν, where n is number of photons present. Okay, present in the wave. அடுத்தது பவர். power is work done by time, work done is equal to energy. ஸோ நீங்கள் இந்த எனர்ஜி பை டைம்னு எழுதலாம். ஸோ which is nhν by time எழுதலாம். இந்த n/t-யை நம்ம கேபிட்டல் என்னன்னு எழுதலாம். இந்த கேபிட்டல் என்னன்றது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் emitted per second. இன்டென்சிட்டியோட ஃபார்முலா பவர் பை ஏரியா. அப்போ நீங்கள் கேபிட்டல் N hν பை A எழுதுனீங்கன்னா இதை நீங்கள் என்னன்னு சொல்லலாம்னா ஸ்மால் n hν பை ATன்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் as number of photons emitted per unit area in unit time. ஸோ ஒரு ஃபோட்டான்ஸோட ரெஸ்ட் மாஸ் தான் 0. அது ஸ்பீட் ஆஃப் லைட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இட் would acquire some mass that is called as dynamic mass. இந்த டைனமிக் மாஸோட ஃபார்முலா உங்களுக்கு E is equal to mc² தெரியும் from theory of relativity. equal to hν வந்து நீங்கள் c/λ எழுதலாம். ஸோ c கேன்சல் ஆகிடும். ஸோ m becomes h/λc. இதுதான் டைனமிக் மாஸ். சரியா? ஸோ இந்த லெசனில் மேஜராக we talk about photoelectric effect. ஒரு ஹை எனர்ஜைஸ்ட் வேவ் வந்து ஒரு மெட்டல் பிளேட்டில் இன்சிடெண்ட் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆச்சு அப்படின்னா இது பேர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஒரு மெட்டல் பிளேட் மேலே இன்சிடெண்ட் ஆகிற லைட்டோட எனர்ஜி வந்து hν. ஸோ இந்த ஃபோட்டான்ஸ் வந்து இதில் இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு அந்த எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எலக்ட்ரான்ஸ் இந்த பிளேட்டை விட்டு வெளியே வரணும்னா they have to spend an energy in the plate. இது பேர் ஒர்க் ஃபங்க்ஷன். இந்த ஒர்க் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னென்னா hν0, where nu0 is called as
threshold frequency. அப்போ வெளியே வர எலக்ட்ரான்ஸோட மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி என்னவா இருக்கும்னா ஃபோட்டான்ஸ் கொடுத்த எனர்ஜியிலிருந்து நீங்கள் ஒர்க் ஃபங்க்ஷனை சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. threshold frequencyன்றது minimum frequency required for photoelectric emission. ஸோ இதை நீங்கள் வந்து என்னென்ன எழுதலாம்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜின்னு எழுதலாம், which is h nu minus h nu naught. ஓகே, அடுத்தது உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு QVன்னு தெரியும். ஸோ இதை நீங்கள் KE max is equal to எமிட்டர் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ், ஸோ E into V நாட்னு எழுதலாம். ஸோ இதையும் ஈக்குவேஷன் 1 2 கிளப் பண்ணிங்கன்னா E V naught is equal to h nu minus h nu நாட்னு எழுதலாம். இது எல்லாமே ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ சில கிராஃப் வரும். ஃபஸ்ட்டு கிராஃப் intensity versus photoelectric current. They are directly proportional. Intensity increase பண்றீங்கன்னா number of photons emitted per unit area per unit time increase பண்றீங்க. Number of photons increase ஆச்சுன்னா number of collisions between photons or interaction between photons and electrons அதிகமாகும். So more current. எப்படி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட் இருக்குது. திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி கேத்தோட். யூ ஹாவ் அன் ஆனோட். சன்லேருந்து லைட் எனர்ஜிஸ் வந்து இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட்டில் இன்சிடென்ட் ஆகுது. இதனால எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு டெர்மினல்லேருந்து நீங்கள் இன்னொரு டெர்மினல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா யூ வில் ஹாவ் அ கரண்ட். ஓகே, ஸோ நம்ம இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னா, லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் இந்த டெர்மினல்லேருந்து நீங்கள் இன்னொரு டெர்மினல் ட்ரிஃப்ட் பண்ணிங்கன்னா அதனால் ஒரு கரண்ட் வரும். அந்த கரண்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, ஸோ இதான் ஃபஸ்ட்டு கிராஃப். இந்த கிராஃபில் பொட்டென்ஷியல் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் கெப்ட் constant. Okay, அடுத்த graph potential versus photoelectric current. Okay, photoelectric current எக்ஸ்டர்னலில் எந்த பொட்டென்ஷியல் இல்லாமல் இருக்கும்போது கூட some electrons can reach from one plate to another plate. இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்க எலக்ட்ரான்ஸால் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் இல்லாமையே ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு மூவ் பண்ண முடியும். ஓகே, பட் நமக்கு வெளியே வர ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இந்த பிளேட்டில் வந்து ஒரு ஹை எனர்ஜி லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது, நமக்கு எலக்ட்ரான்ஸ் வெளியே எமிட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து ஒரு 10 எலக்ட்ரான் வோல்ட்னு வைங்க. இந்த 10 எலக்ட்ரான் வோல்ட்டை அப்படியே எந்த எலக்ட்ரான்ஸ்க்கு கொடுக்குதோ அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு தான் நிறையா கைனடிக் எனர்ஜி இருக்கும். இப்போ இந்த பிளேட்டோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 1 எலக்ட்ரான் வோல்ட்டுனா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து 10 எலக்ட்ரான் வோல்ட்டில் 1 எலக்ட்ரான் வோல்ட் பிளேட்டு கொடுத்துட்டு வெளியே வரும்போது 9 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். இதுதான் KE மேக்ஸ். ஆனால் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. நம்ம 9ல் நிறையா எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், 9 to 8ல் நிறையா எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 8 to 7க்குள்ளே நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 7 to 6க்கு அந்த மாதிரி டில் 0 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் நமக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும்.
இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் மட்டும் வெளியே இருந்து எந்த ஒரு புஷ் இல்லாமல் அவங்களே வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் தே ரீச் த அதர் டெர்மினல். அப்போ பொட்டென்ஷியல் எக்ஸ்டர்னல் பொட்டென்ஷியல் 0வாக இருக்கும்போது கூட நமக்கு கரண்ட் இருக்கும். அப்புறம் நீங்கள் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இன்னும் அதை விட கம்மியாக இருக்க எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் புல் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்டில் இது சேச்சுரேட் ஆகிடும். இது சேச்சுரேஷன் கரண்ட். ஏன்னா எல்லா எலக்ட்ரான்ஸையும் நீங்கள் அந்த சைட் ட்ரிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா தேர் ஆர் நோ மோர் எலக்ட்ரான்ஸ் லெஃப்ட் டு புல். ஸோ அந்த இடத்துல சேச்சுரேட் ஆகிடும். ஸோ பொட்டென்ஷியல் 0வாக இருக்கும்போதும் கரண்ட் 0 இல்லை, பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, சேச்சுரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் கரண்ட் 0 ஆகும்னு தெரியறதுக்காக நம்ம பொட்டென்ஷியலோட அந்த பேட்டரியோட டெர்மினல்ஸை ரிவர்ஸ் பண்ணுறீங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, கரண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து ஏதோ ஒரு பொட்டென்ஷியலுக்கு 0 ஆகிடும். இந்த பொட்டென்ஷியல் பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஓகே, இங்கே நம்ம வந்து இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கீங்க. அப்படி கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் சப்போஸ் இன்டென்சிட்டியை மாற்றுறீங்கன்னா எப்படி மாறும் இந்த கிராஃப் அப்படின்னா, so I have different intensities. This photoelectric current intensity is directly proportional to saturation current, because வேறு இன்டென்சிட்டி இருக்க லைட்ஸ் இன்சிடென்ட் ஆகும்போது வேறு எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஸோ when you say different number of photons, n number of photons emitted per unit area per unit time மாறும்போது அவங்க சேச்சுரேஷன் கரண்ட்டும் மாறும், பிகாஸ் தட் alters the number of electrons that is being emitted. ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்ன்றது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம பிளேட்டை மாறாத வரைக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறாது. ஸோ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. சிமிலர்லி இப்போ இன்டென்சிட்டியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ வேறு ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். photoelectric current versus potential. Saturation current வந்து doesn't change because frequency மாத்துறீங்கன்னா நீங்கள் வேறு சோர்ஸை மாத்துறீங்க, ரைட்? ஸோ நீங்கள் சோர்ஸை மாற்றும் போது எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட் வரும் அப்படின்றது இட்ஸ் டிபெண்ட் ஆன் த பிளேட். So not basically changing the plate. So number of photons emitted when it's going to be same. It is independent of frequency. So I can say saturation current is independent frequency, but stopping potential, that is V0, is directly proportional to frequency. So nu3 is greater than nu2, which is greater than nu1. So V03 is greater than V02, which is greater than V01. Okay. Next comes
a relation between or graph between frequency and potential. This is new note 1. So this is basically their threshold frequencies. You can see threshold frequency of plate 1 is less than threshold frequency of plate 2. Right. So this is a good photosensitive material. Which has lesser threshold is going to be a good threshold or photosensitive material. Okay. So next comes de Broglie wavelength. De Broglie wavelength. So ரெண்டு equation நம்ம relate பண்ணலாம். E is equal to mc square. E is equal to h nu. mc square is equal to h nu வந்து நம்ம hc by lambda எழுதலாம். c cancel ஆயிடும். So lambda is equal to h by mc இல்லனா mv. Where mv is called as momentum. So momentum வச்சு எழுதணும்னா எப்படி எழுதலாம்? இல்ல kinetic energy வச்சு எழுதணும்னா momentum வந்து root of 2m ke kinetic energy னு எழுதலாம். Which you can also write as potential வச்சு எழுதணும்னா kinetic energy வந்து நீங்க qv னு எழுதலாம். This is potential. So you can write de Broglie wavelength in all these four forms. Okay. Gases la V is equal to root of 3 kT by m னு எழுதுவோம். அதை யூஸ் பண்ணீங்கன்னா lambda will be h by m into root of 3 kT by m. Cancel பண்ணீங்கன்னா this would be root m. So this becomes h by root of 3m kT. Okay. So இதான் formula. So questions க்கு போலாம். First question பாருங்க. The maximum kinetic energy of a photoelectron emitted from the surface of work function F due to incidence of light of frequency n is E. சரி. Work function க்கு frequency energy maximum kinetic energy ஓட formula வந்து h nu minus h nu naught. இதுதான் நம்ம வந்து work function னு சொல்லுவோம். இல்லையா? So E is equal to frequency வந்து n னு கொடுத்திருக்காங்க minus work function f னு கொடுத்திருக்காங்க. இது equation 1. அடுத்தது if the frequency of incident light is doubled, the maximum kinetic energy of the emitted photon will be. என்ன சொல்றாங்க? kinetic energy டபுள் பண்ணியாச்சாம். சாரி frequency டபுள் பண்ணியாச்சா. இதை நான் E dash எடுத்துக்கிறேன். 2hn minus f. இது வந்து equation 2. எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஈயும் எஃப்யும் வச்சிருக்கு. ஸோ எனக்கு இ அப்படின்றது என்னது ஹெச்என் மைனஸ் எஃப்னு தெரியும். ஆனால் எனக்கு இங்கே 2hn இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஆப்ஷனுக்கு வர மாதிரி இப்போ நான் ஒரு ப்ளஸ் எஃப் மைனஸ் எஃப் பண்ணுறேன். இது கேன்சல் பண்ணிங்கன்னா ப்ளஸ் எஃப்யூ மைனஸ் எஃப்யூ அதே தான் வரும் பழையபடி. ஸோ இதை 2hn மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் 2f ப்ளஸ் எஃப்னு எழுதுகிறேன். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா hn மைனஸ் எஃப் ப்ளஸ் எஃப்னு வந்துடும். hn மைனஸ் எஃப் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஈன்னு தெரியும். ஸோ இட் இஸ் 2e மைனஸ் ப்ளஸ் எஃப். இதுதான் kinetic energy now, which is option 3. Okay. அடுத்த question. What is the de Broglie wavelength associated with an electron accelerated through a voltage this much? Wavelength கொடுத்திருக்காங்க, potential கொடுத்திருக்காங்க. So lambda is equal to h by root of 2 m q v. இது ஒரு எலக்ட்ரானுக்கு போடும்போது
by root of 2 into 9 into 10 power minus 31 into charge is 1.6 into minus 19 into V. இந்த values எல்லாம் simplify பண்ணிங்கனா 12.27 by root V and வர value வந்து Armstrongல இருக்கும். ஸோ இப்போ டைரெக்டாக நீங்கள் root V வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். root 900 Armstrong 900 டிவைட் பண்ண ரூட் எடுத்தீங்கன்னா 30 1.227 by 30 சாரி 3 வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 0.40 எவ்வளோ 9 வரும், which is approximately 0.41 Armstrong, which is option 2. சரியா? டைரக்ட் சப்ஸ்டியூஷன். எலக்ட்ரானுக்கு மட்டும்னா தான் 12.27 போட முடியும். ஆல்ஃபா பார்ட்டிக்கல்லாம் வந்தால் வேறு வேல்யூ வரும். நியூட்ரானுக்கு வேறு, ப்ரோட்டானுக்கு வேறு. ரைட், நியூட்ரான் போட முடியாது பிகாஸ் டெக்னிக்கலி அதுக்கு சார்ஜ் இல்லை. பட் வேறு பார்ட்டிகல்ஸ் வரும்போது வேறு வேல்யூ. ஓகே, வாட் இஸ் த de Broglie wavelength of a neutron in thermal equilibrium with heavy water at temperature T? ஸோ நியூட்ரானுக்கு போடும்போது சார்ஜ் இல்லை. அப்போ நீங்கள் h/2m இல்லை √q வர மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அது வந்து thermal equilibrium with temperature T. வாட்டர் கூட thermal equilibriumல இருக்கான். ஸோ உங்களுக்கு தெரியும் lambda is equal to h/√3m kTன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இட்ஸ் டைரக்ட் ஃபார்முலா. ஆப்ஷன் 2. இப்போ தான் பண்ணோம் அந்த ஃபார்முலா இல்லையா? யூ கேன் கோ பேக் அண்ட் சி. சரி, அடுத்த கொஷின் பண்ணலாம் பாருங்கள். When a metallic surface is illuminated with a radiation of wavelength lambda, its stopping potential is V. If the same surface is illuminated with radiation of wavelength 2 lambda, stopping potential is V/4. The threshold wavelength for metallic surfaces. Threshold wavelength என்றது nu naught என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, EV0 is equal to h nu minus h nu naught. இது threshold frequency. இது wavelengthக்கு மாற்றணும்னா minus hc/lambda நாட்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த lambda நாட் தான் threshold wavelength. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்து வின்னு சொல்லிட்டாங்க. எப்போ வேவ்லென்த் வந்து லாம்டாவாக இருக்கும்போது தான். செகண்ட் கேஸில் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் V/4 சொல்லியாச்சு. வேவ்லென்த் 2 லாம்டா இருக்கான். த்ரெஷ்ஹோல்டு சேம். ரெண்டு ஈக்குவேஷனும் டிவைட் பண்ணுங்கள். 4/1 is equal to by hc into 1/2 lambda minus 1/lambda naught. hc கேன்சல் பண்ணிடலாம். cross multiply பண்ணுங்க. lambda naught is equal to 1/lambda minus 1/lambda naught. 2/lambda ஆயிடும். சிம்பிளிஃபை பண்ணால் lambda, which is option 3. Okay, அடுத்த question பாருங்க. An electron has mass m and a photon have the same energy E. Find the ratio of the de Broglie wavelength associated with the electron to that of the photon. சரி, எலக்ட்ரானுக்கு வந்து மாஸ் தெரியும். ஸோ நீங்கள் h/mv போடலாம். பட் அவங்க எனர்ஜி வச்சு கேட்குறனால ஐ ரைட்
இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். இது எலக்ட்ரானுக்கு. அடுத்தது ஃபோட்டானுக்கு E is equal to h nu ன்னு வரும் இல்லையா? இது வந்து நீங்கள் என்னென்ன எழுதலாம், hc by lambdaன்னு எழுதலாம். ஸோ lambda of photon என்ன வரும் அப்படின்னா hc by E வரும். இது ஈக்குவேஷன் 2. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, எலக்ட்ரான் டு ஃபோட்டான் கேட்குறாங்க. h by root 2me divided by நான் மேலே கொண்டு வந்துடுறேன், கேன்சல் ஆகிடும். இது மட்டும் கேன்சல் ஆனால் ரூட் e ஆகிடும். ஒன் பை சி தனியாக இருக்குது, ரூட் ஆஃப் இ பை 2m இருக்குது. இது நீங்கள் எப்படி எழுதலாம், 1 by c இன்ட்டு e by 2m பவர் 1 by 2ன்னு எழுதலாம், which is option 4. சரியா? ஸோ கைனடிக் எனர்ஜி வச்சு கேட்டிருக்கிறதுனால ரெண்டு ஃபார்முலாவும் கைனடிக் எனர்ஜி வர மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்த கொஷின், radiation of energy E falls on a perfectly reflecting surface. Momentum transfer to the surfaces. சரி, E is equal to mc ஸ்கொயர்னு தெரியும். இதை நம்ம mc into c ன்னு எழுதலாம். mcன்றது மொமெண்டம். ஸோ இப்போ மொமெண்டமை வந்து நம்ம E by c ன்னு எழுதலாம். ஸோ இன்சிடென்ட் ஆகும்போது E by c. பர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்னால் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2e by c. ஆப்ஷன் 2. சரியா? சரி, அடுத்த கொஷின், a certain metallic surface is illuminated with a monochromatic light of wavelength lambda. Stopping potential is 3v0. If same surface is illuminated with a light 2 lambda, stopping potential is v0. Threshold wavelength. போன கொஷனுக்கு முன்னாடி கொஷின் இதே மாதிரி பண்ணோம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். 3v0 is equal to hc by lambda minus hc by lambda naught. இது equation 1. hc by 2 lambda minus hc by lambda naught. இது equation 2. ரெண்டு டிவைட் பண்ணால் by 1 by 2 lambda minus 1 by lambda naught. cross multiply பண்ணுங்க, 3 by 2 lambda lambda, which is option 2. Okay, அடுத்தது போலாம். The idea of matter waves was first given by de Broglie 1924. இயர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க பயாலஜி மாதிரி, நான் சும்மா உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the de Broglie wavelengths for a proton and alpha particle are equal, the ratio of their velocity is. de Broglie wavelength வந்து h by ஃபஸ்ட்டு ப்ரோட்டானுக்கு போடுறேன், மாஸ் வந்து mp into v வந்து velocity of proton. alpha particle-க்கு 4 times mass of proton into velocity of alpha particle. ஸோ ரெண்டும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. de Broglie wavelengths காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ v p by v alpha will be 4 by 1, which is 4:1. ஆப்ஷன் 1. சரியா? அடுத்த கொஷின் போகலாம். dual nature of radiation is shown by photoelectric effect. வந்து ஒரு குட் எக்ஸ்பெரிமெண்ட் டு ப்ரூவ் dual nature. டைஃப்ராக்ஷன் வந்து வேவ் நேச்சர் சொல்லுது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் சொல்லுது.
ஸோ டூவல் நேச்சர் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து ஒரே இதில் சொல்லுது. ரிஃப்ராக்ஷன் ஒன்றும் இல்லை, மெட்டல் பிளேட் இருக்குது, லைட் பட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது, இது டைஃப்ராக்ஷன். அண்ட் தேர் இஸ் ஆல்சோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் பார்ட்டிகல்ஸ், பார்ட்டிக்கல் நேச்சர். ஸோ ரெண்டுமே வந்து இட்ஸ் பீன் டோல்ட் இன் தீஸ் டூ. வாட் இஸ் de Broglie wavelength of an alpha particle accelerated through a potential difference V? சரி, de Broglie wavelength வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து வச்சு இந்த ஃபார்முலா, ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் வந்து 4 times mass of proton, சார்ஜ் வந்து 2 times charge of proton, 6.6 into 10 power minus 34 by root over 2 into mass is 1.64 into 10 power minus 27 into charge 1.6 into 10 power minus 19, மாஸில் ஒரு 4 வேறு வரணும், சார்ஜில் ஒரு 2 வரணும், into V. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get 0.101 by root V Armstrong. உங்களுக்கு ரெடிமேடாக வேணும்னாலும் புக்ஸ்லலாம் இருக்கும், ப்ரோட்டானுக்கு, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்க்கு, அதுக்கப்புறமா எலக்ட்ரானுக்கு, இதெல்லாமே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஹாவ் அ லுக் அண்ட் இட் அண்ட் ரிமெம்பர். அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் சால்வ் பண்ணி தான் பார்க்குற மாதிரி வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி சால்வ் பண்ணுங்க, அப்போனா ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே அடுத்த கொஷின். de Broglie wavelength of an electron having 80 electron volt. ஃபஸ்ட்டு வந்து அந்த எனர்ஜி வந்து மாற்றணும். 80 electron voltனா 80 into 1.6 into 10 power minus 19, சார்ஜ் ஆஃப் an electron மல்டிப்ளை பண்ணணும். 6 8s are 48. ஸோ 12.8 into 10 power minus 18 ஜூல் வந்துடும் எனர்ஜி. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, de Broglie wavelength root of 2 me 6.6 into 10 power minus 19 by root of 2 into mass of an electron, energy 12.8 into 10 power minus 18. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.4 Armstrong வருது, which is option 4. சரியா? ஒன்றும் இல்லைங்க, எப்படி பண்ணலான்னா 9க்கு ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். ஓகே, இதை நீங்கள் 30 ஆக்கிட்டிங்கன்னா 32 ஆக்கிட்டிங்கன்னா இது 128. 128 into 2 வந்து 256. 256க்கு ஒரு 16 வெளியே எடுத்துடலாம். அப்புறம் பவர்ஸ் மட்டும்தான் இருக்கும், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின். In which of the following particles are moving at the same velocity, then which among the following have maximum? சரி, எல்லாருக்கும் சேம் வெலாசிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் வெலாசிட்டி அப்படின்னா வெலாசிட்டி வச்சு ஃபார்முலா எழுதணும். de Broglie wavelength is equal to h by mv. ஸோ lambda is inversely proportional to m. ஏன்னா சேம் வெலாசிட்டி, சேம் கான்ஸ்டன்ட், h is constant. யாருக்கு வந்து m வந்து லீஸ்ட்டோ அவங்களுக்கு தான் லாம்டா வந்து ஹையஸ்ட்டு. யாருக்கு இதில் இருக்கிறதுல m லீஸ்ட்டுனா நியூட்ரானும் ப்ரோட்டானுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் மாஸு. ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து 4 times of these two. ஸோ பீட்டா பார்ட்டிக்கல் அப்படின்றது 2 பீட்டா பார்ட்டிக்கல் இருக்குது, 12th படிச்சிருப்பீங்கள நியூக்ளியர் ஃபிசிக்ஸில். பீட்டா மைனஸ் பீட்டா ப்ளஸ், எலக்ட்ரான் அண்ட் பாசிட்ரான். ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 10 power minus 31 லீஸ்ட் மாஸு. அப்போ மாஸ் வந்து லீஸ்ட் அப்படின்னா லாம்டா வந்து இட்ஸ் மேக்ஸிமம் ஃபார் பீட்டா பார்ட்டிக்கிள். ஓகே, அடுத்தது the de Broglie wavelength is proportional to.
lambda is equal to h by m v. இதை நீங்கள் h by p ன்னு எழுதலாம். ஸோ de Broglie wavelength is inversely proportional to p directly. ஓகே, ஏன்னா அப்போ தான் இது கான்ஸ்டன்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொபோர்ஷனல்ட்டு எழுதலாம். வியை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு எம்மை கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா வேறு பார்ட்டிகளுக்கு வேறு கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். சரியா? அடுத்த கொஷின், the speed of an electron having wavelength கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரானோடதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எப்படி போடலாம்? lambda is equal to h by mv. So v is equal to h by m into lambda. 6.6 into 10 power minus 34, 9 into 10 power minus 31 into lambda is 10 power minus 10. So இது cancel பண்ணிங்கன்னா minus 3, minus 7, மேலே வந்தால் plus 7. 66 by 9 into 10 power 6, 3 times 22. So approximately 7 into 10 power 6 வரும். ஸோ நான் ரொம்ப நிறைய ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன், இது 9.1 சம்திங்லாம் வருங்க, அதனால் க்ளோஸ் டு 7 பாயிண்ட் சம்திங். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 7ல் இருக்குது, ஆப்ஷன் 1. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். The de Broglie wavelength of a particle accelerated with 150 volt potential is 10 power minus 10 meter. If it's accelerated by 600 volts of potential difference, its wavelength will be. Potential difference को इसको relation கேக்குறாங்க. Lambda is equal to h by root of 2m qv ன்னு வரும். Lambda is inversely proportional to root v. So 10 power minus 10, which is 1 Armstrong. இது 150 வோல்ட்டுக்கு. லாம்டா டேஷ் தெரியாது, 600 வோல்ட்டு. டிவைட் பண்ணிங்கன்னா 10 பவர் மைனஸ் 10 பை லாம்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 600 பை 150ன்னு வருங்க. 150 வந்து 4 டைம்ஸு. ஸோ 10 பவர் மைனஸ் 10 பை லாம்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். ஸோ லாம்டா டேஷ் வந்து 1 பை 4 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10ன்னு வரும், which is 0.25 Armstrong. Option 1. சரியா? எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. When the momentum of a proton is changed by amount p0, சரி, the corresponding change in de Broglie wavelength is. ஸோ இனிஷியல் மொமெண்டம் பின்னு வச்சுக்கலாம், ஃபைனல் மொமெண்டம் வந்து பி ப்ளஸ் பி நாட்டாம். ஓகே, த கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் de Broglie wavelength. ஃபஸ்ட்டு வந்து வேவ்லென்த் என்னவாக இருக்கும்? இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பியாக இருக்கும். இப்போ லாம்டா டேஷ் எப்படி இருக்கும்? பி ப்ளஸ் பி நாட்டாக இருக்கும். ஓகே, டெல் லாம்டா பை லாம்டா வந்து இன்ட்டு 100% வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 0.25%ன்ட்டாங்க. ஓகே, ஸோ டெல் லாம்டா பை லாம்டா இன்ட்டு 100 ஓகே. ஸோ டெல் லாம்டாக்கு நம்ம என்ன போடலாம்? 1 by p plus p naught 1 by p into 100 is equal to 0.25. ஓகே, ஸோ எல்சிஎம் எடுக்கணும்னா ஸோ பியை கேன்சல் பண்ணிடலாம்.
into 100 is equal to 0.25 எழுதலாம். 0.25ன்றது 1/4. So P cancel ஆயிடும். So P0 by P plus P0 is equal to 1/400. Reciprocal எடுத்துக்கோங்க. P plus P0 by P0 is equal to 400. தனித்தனியாக டிவைட் பண்ணால் என்ன வரும்? P by P0 plus 1 is equal to 400 வரும். ஓகே, ஸோ ஒரிஜினல் மொமெண்டம் கேட்குறாங்க. க்ளோஸ் டு 400 டைம்ஸ் P0. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த question. The de Broglie wavelength of a neutron at 27 degrees Celsius is lambda. What would be the wavelength at 927? நியூட்ரானுக்கு வந்து நீங்கள் h/mv போட முடியாது. மீன் உங்களுக்கு சார்ஜ்லாம் தெரியாது. ஸோ பட் யூ நோ de Broglie wavelength is equal to h/√3m kt. ஸோ lambda is inversely proportional to √t இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 27 degrees Celsiusன்றது 300 Kelvin. அப்புறம் 927 degrees Celsius அப்படின்றது 1200 Kelvin. ஸோ lambda by lambda dash is equal to √1200 by 300 வரும். ஸோ lambda by lambda dash is equal to √4 வரும், which is 2. ஸோ lambda dash is equal to lambda by 2, which is option 1. சரியா? ஓகே, எல்லா கொஷின்ஸும் இந்த பேசிக் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. பாருங்கள், ஈஸியான சாப்டர் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வித் de Broglie wavelength this much nanometer is. கைனெட்டிக் எனர்ஜி வேணும் அப்படின்னா lambda is equal to h/√2m e. இது ஈன்றது கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ √2m e is equal to h/λ போடலாம். ஸோ 2m e is equal to h²/λ² வரும். ஸோ இதுலேருந்து கைனெட்டிக் எனர்ஜி வேணும்னா h²/λ² இன்ட்டு 2m போட்டுக்கலாம். ஓகே, வர ஆன்சர் வந்து ஜூலில் வரும். உங்களுக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈயால் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹோல் ஸ்கொயர் பை லாம்டா வேல்யூ வந்து 0.3 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு எலக்ட்ரானு E வந்து 1.6 into 10⁻⁻⁹. சால்வ் பண்ணிங்கன்னா you'll get the answer. ஓகே, ஸோ சால்வ் பண்ணி சொல்லுங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு. சரி, அடுத்த கொஷின். The wavelength of de Broglie wave is 2 micrometer. ஓகே, மொமெண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ lambda is equal to h/p. ஸோ நீங்கள் டைரெக்டாக மொமெண்டம் வேணும்னா h/λ போட்டுக்கலாம், which is 6.6 into 10⁻⁻34. அவங்களே 6.63 எடுக்க சொல்லியிருக்காங்க. பை 2 into 10⁻⁻6. கேன்சல் பண்ணிங்கன்னா -28 வரும். 2ஆல் கேன்சல் பண்ணால் 3.315 வரும். ஸோ 3.315 into 10⁻⁻28. ஆப்ஷன் 1. ஓகே, அடுத்த கொஷின். If kinetic energy of a free electron doubles, de Broglie wavelength changes by a factor. சரி, lambdaன்றது it's inversely proportional to
E kinetic energy. Kinetic energy doublesன்றாங்க. இந்த 1 by root E வந்து நான் lambdaன்னு எழுதலாம். ஸோ அப்போ lambda dash என்ன ஆகுதுன்னா lambda by root 2 times. ஸோ என்ன ஃபேக்டர் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 by root 2 times சேஞ்ச் ஆகுது. ஓகே, அடுத்த கொஷின். the rest mass of a photon is 0. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், photons are chargeless, massless, பட் டைனமிக் மாஸ் இருக்குது. ஓகே, அது பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக. ரெஸ்ட் மாஸ் தான் கேட்குறாங்க, ஃபோட்டானுக்கு 0. அடுத்த கொஷின். an air station is broadcasting waves of wavelength 300 meters. wavelength வந்து 300 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பவர் என்ன கொடுத்துட்டாங்க, 10 கிலோ வாட்னு சொல்லிட்டாங்க, which is 10 power 4 watts. number of photons radiated per second கேட்குறாங்க. பவரோட ஃபார்முலா NH nu. NH இதை நீங்கள் C by lambda போட்டுக்கலாம். ஸோ பவர் வந்து 10 power 4, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ரேடியேட்டட் per second தான், எமிட்டட் per second கேட்குறாங்க, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். H வேல்யூ வந்து 6.6 into 10 power minus 34, C வந்து 3 into 10 power 8 by lambda வந்து 300 meters, which is 3 into 100, 10 power 6 cancel பண்ணிங்கன்னா இங்கே 10 power 2 இருக்கும். ஸோ n is equal to 1 by 6.6 into 10 power minus 32 வரும், which is 10 power 32 by 6.6. ஸோ நீங்கள் 10 மட்டும் எடுத்தீங்கன்னா approximately 1.5 into 10 power 31. Option 2. Okay. அடுத்த question பார்க்கலாம். wavelength of a 1 kilo electron volt photon is this much. What is frequency of 1 mega electron volt photon? Okay, wavelength is inversely proportional to root E இல்லைங்களா. 1.24 into 10 power minus 9. 1 kilo electron voltனா 10 power minus 19 joules வச்சுக்கோங்க. 1 mega electron voltனா 10 power 6 into 2 டிவைட் பண்ணிங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். கரெக்டா? நீங்கள் 10 root 10 எடுத்துக்கலாம். ஸோ lambda டேஷ்ன்றது 1.24 into 10 power minus 9 by 10 root 10 வரும். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 10 மேலே வந்தால் -10 ஆகிடும். (1.24 into 10 power minus 10 by root 10 வரும், which is 3 point something. ஆப்ஷன் ஏதோ இருக்குதே, கிலோ 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஃபோட்டான். ஓகே, ட்ரை பண்ணுவோம். 1.24 by 3.2ன்னு வச்சுக்கலாம், இன்டூ 10 power minus 10 வந்ததுன்னா which is 0.24 அந்த மாதிரி ஏதோ வருதுன்னு வைங்க. டெசிமல் மாற்றினீங்கன்னா 2.4 into 10 power minus 11 வரணும்.
பட் ஆப்ஷன்ஸில் வந்து 15 18லாம் இருக்குது. இந்த கொஷின்ஸ் இது கடைசியாக செக் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் ஆப்ஷன்ஸில் ஏதோ பவர் மிஸ்டேக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது மறுபடியும் வருவோம் இந்த கொஷனுக்கு. சரியா? அடுத்த கொஷின், a metal surface of work function வந்து 1.07 electron volt is irradiated with a wavelength வந்து 332 nanometer சொல்லிட்டாங்க. potential required to stop கேட்குறாங்க. ஸோ EV0 is equal to hc by lambda 332. இது வந்து நீங்கள் 1240 போட்டுக்கலாம். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானோட ஃபார்முலா வந்து hc by lambda இல்லையா? இப்போ லாம்டா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஜூலில் வரும். பட் உங்களுக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணும்னா hc by lambda by E பண்ணுவீங்க. இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ன்றனால இதை நீங்கள் 1240 by lambda வந்து நானோமீட்டர்லேயே வச்சுக்கணும், சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு இது எலக்ட்ரான் வோல்ட்டில் வரும். ஸோ அதனால் 332 நானோமீட்டர்னு கொடுத்தனால நான் டைரெக்டாக 1240 by 332 போட்டுக்கிட்டேன். ஓகே, மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 1.07 கொடுத்துருக்காங்க. சரி, 1240 by 332 போட்டிங்கன்னா க்ளோஸ் டு 3 point something வரும்னு நினைக்கிறேன். -2.14 1.07. சாரி, 3.73. 3.73 ஏன்னா 12நாலே 3 டேபிளில் 4 டைம்ஸ் வந்துடும் க்ளோஸ். ஸோ இது கூட மைனஸ் 1.07 போட்டிங்கன்னா 2.66 electron volt. ஸோ EV0 is equal to 2.66 electron volt. ஸோ which is option 3. சரியா? அடுத்த கொஷின், ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, த்ரெஷோல்ட் வேவ் லென்த் கேட்குறாங்க. phi is equal to h nu naught. இதை வந்து நீங்கள் hc by lambda நாட்னு எழுதலாம். அப்போ lambda நாட்ன்றது hc by phi நாட். h வந்து 6.63 into 10 power minus 34. c வேல்யூ வந்து 3 into 10 power 8 by phi வேல்யூ வந்து 4.2 electron volt. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 is 3, 4 3s are 12. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 16 டேபிளில் க்ளோஸ் டு 4 times. 4 டேபிளில் இது 3 4s are 12. ஸோ 3.2 சம்திங் அந்த மாதிரி வரும். 1/3.2னா 3.33. பவர்ஸ் மட்டும் அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஸோ ஆன்சர் வந்து ஐ திங்க் இட் இஸ் 3000. 1/3.2னா 2955 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஆப்ஷன் என்னென்ன இருக்குது? 3500, ஆமாம், க்ளோஸ் டு 2955. ஓகே, இப்போ பாருங்கள், நாங்கள் ஃபுல்லாக 10 பவர்லாம் கேன்சல் பண்ணல, ஏன்னா இங்கே எல்லாமே ஆம்ஸ்ட்ராங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமுக்கு நீங்கள் நியூமெரிக்கல் வேல்யூ எதுக்கு க்ளோஸ் பைன்னு பார்த்தீங்கனாலே போதும். ஸோ I did 1/3.2 அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் டு 3. எக்ஸாக்டாக 3 வராது, ஏன்னா 1/3 போட்டிங்கன்னா தான் 3.33. இப்போ 3.2னா அதோட பெரிய நம்பர். ஸோ ஓவரால் வேல்யூ கம்மியாகும். ஓகே, அடுத்த கொஷின், work function of tungsten is 4.5 electron volt and work function of sodium is 2.3 electron volt. If threshold wavelength of lambda for sodium is, okay, threshold இது வந்து சோடியமுக்கு வந்து 5460 சொல்லிட்டா டங்ஸ்டனுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஒர்க் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா hc by lambda நாட். இதுதான் threshold wavelength. ஸோ tungsten by sodium will be equal to lambda of sodium by lambda of tungsten.
which is 4.5 by 2.3 is equal to 5460 by lambda of tungsten, right? So lambda of tungsten will be 5460 by 4.5 into 2.3. So எவ்வளோ வரும்? Close to 2 times. So 2 ஆல் divide பண்ணிங்கன்னா 2 2s are 4, 730. ஸோ நான் ரொம்ப ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்பேன். ஸோ ஆப்ஷன் வந்து 3க்கு தான் க்ளோஸ். 2700 இதுக்கு தான் வருது. ஓகே, ஆம்ஸ்ட்ராங். அடுத்த question. The photoelectric work function for a metal surface is 4.125 electron volt. Cut off wavelength என்னன்னு கேட்குறாங்க. threshold wavelength தான் maximum wavelength. அதுக்கு மேலே wavelength increase பண்ணிங்கன்னா cut off ஆகிடும். ஸோ அதே ஃபார்முலா தான். from where lambda naught எப்படி எழுதலாம்? hc by 5 எழுதலாம். into 10 power 8 by 4.125 into simplify close to 0.5. 1.6. So 1.6 3.2 into something வரும். ஸோ 3.2னா இங்கே 3ல வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் ஸ்டார்ட் ஆகுது, which is 3000 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அடுத்த கொஷின் போகலாமா? ஓகே. A beam of light of wavelength lambda with illumination L, illumination intensity, falls on a clean surface. Number of photons emitted is, intensity is power by area. Power is nh nu by area. So intensity is directly proportional to number of photons emitted. So இங்க intensity வந்து L ன்னு கொடுத்திருக்கனால n is proportional to L. Okay. Kinetic energy. K is equal to h nu minus h nu naught. So finally அதோட dimensions வந்து அது ஒரு எனர்ஜிக்கு தான் ஈக்குவலன்ட். வந்து நீங்கள் hc by lambda எழுதலாம். So energy will be inversely proportional to lambda. Option 2. Okay. சரி, இந்த முன்னாடி இந்த question என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். Why didn't we get? Okay. இந்த question அது okay. Wavelength of 1 kilo electron volt photon is something கொடுத்தாச்சு. சரி, what is frequency of, நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெண்டுமே முன்னாடி வேவ்லென்த்தை போட்டோம் பார்த்தீங்களா? அங்கே தான் தப்பு பண்ணியிருக்கோம். அவன் கொடுத்துருக்கிறது வேவ்லென்த், ஆனால் கேட்குறது ஃப்ரீக்வன்சி. அப்போ 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்னா ரூட் ஆஃப் 10 power 3 electron volt. Wavelength frequency inversely proportional. wavelength கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம frequency போட்டுக்கலாம். root 10 power 3. So lambda dash is equal to
1.24 into 10 power minus 9 by root 10 power 3. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி வேணும்னா c by lambda இல்லையா? ஸோ 3 into 10 power 8 by 1.24 into 10 power minus 19 into root 10 power 3. எவ்வளோ வரும்? 3 into 10 power 9 into 10 root 10 by 1.24 into 10 power minus 19 வரும். ஸோ minus 19 மேலே வரும்போது plus 19 ஆகிடும். plus 19 plus 9 வந்து 28 ஆகிடும். ஓகே, ஸோ 3 into 3 which is close to 9.6 by 1.24 into 10 power 28ன்ற மாதிரி ஆப்ஷன் வரும். ஓ, இது 9ஆ? 9 பார்த்துங்க, 19 மாற்றிட்டேன். ஏன்னா 18. ஸோ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா that would be your answer. Close to I think 2.4. சரியா? ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. 2.4 into 10 power 20 இருக்குது. சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, ஒன்றும் இல்லை. அவங்க கேட்குறது வந்து ஃப்ரீக்வன்சி, நாம் போட்டிருக்கிறது வந்து வேவ் லென்த் போட்டுட்டு நம்ம வேவ் லென்த் பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ் வரலன்னு சொல்லிட்டோம். ஸோ அவங்க ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க, வேவ் லென்த்லேருந்து மறுபடியும் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, சரி. ஸோ 2026 நீட் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன கொஷின்ஸ் வரலாம்? ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணி கொஷின் வரலாம். செகண்டு ஐ திங்க் எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். மூணாவது விஷயம் they can ask on de Broglie wavelength. நாலாவது கொஷின் I'm expecting this could be from graphs. இந்த இன்டென்சிட்டி, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிற கிராஃப்ஸில் வரலாம். ஃபிஃப்த், I think on a rare case there might be questions from this initial part and the photons, intensity, energy of a photon, இந்த ஏரியாவில் வந்து வரலாம். இன்டென்சிட்டி அப்புறம் பவர், இந்த ஏரியாவில் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் per unit செகண்டு ஆர் யூனிட் ஏரியா per unit செகண்டு, இந்த ரீஜன்லேருந்து கொஷின்ஸ் வரலாம். ஸோ இந்த 5 ரீஜன்ஸ் வந்து கொஞ்சம் மேஜராக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். See you in the next class. நாளைக்கு வந்து we'll start with atomic physics. So thank you for watching.